வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலாக்கா பிரியாணி. ஸோ இந்த பலாக்காய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சீசனபிள் தான். ஸோ அந்த சீசனபிள் டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பலாக்காயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன பலாக்காயை உங்களுக்கு கிடைக்கும், மார்க்கெட்லேயே கிடைக்கிது. அந்த பலாக்காயை வாங்கி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இப்போ நம்ம ஆக்சுவல் 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் நான் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ரொவிஷன் லிஸ்ட் அண்ட் வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன பலாக்காயாக பார்த்து வாங்கி அதை வந்து கட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, அந்த வந்து முள் மாதிரி இருக்கிறத வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நைஃபில் லைட்டாக ஆயில் தடவிட்டு தான் அந்த நைஃப்லேருந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நைஃப்பில் வந்து அந்த பால் ஒட்டும் போது மொத்தமாக வீணாயிடும், நைஃபும் வீணாயிடும், உங்களுடைய கையில் வந்து பால் ரொம்ப நேரம் பிசு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல கையிலையும் அப்ளை பண்ணிக்கணும், அதுக்கடுத்தது நைஃப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரியாணி செய்யணும். ஸோ இந்த பிரியாணி, பலாக்கா பிரியாணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து டர்மரிக் பவுடர் நான் ஆட் பண்ணுவேன். ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பலாக்காயில் வந்து நீங்கள் டர்மரிக் பவுடர் போடலை அப்படின்னா அது வந்து நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆகிடும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் பிரியாணி செய்யும் போதே நான் காட்டியிருக்கேன். ஸோ பலாக்கா பிரியாணி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, அதாவது பலாக்காய் பிரியாணி. இந்த பலாக்கா பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது ஏலக்காய், அதாவது வந்து பிரியாணி அப்படின்னாலே இந்த ஏலக்காய் இதெல்லாம் இருக்கணும். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, கடல் பாசி, அனாசி மொக்கு, ஜாதி பத்திரி, மராட்டி மொக்கு. ஸோ இத்தனை பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாமே நம்ம இவ்வளோ ஹோல் கரம் மசாலாஸ் இதில் போடணும். இதுக்கு அடுத்தபடியாக பிரியாணி லீஃப், பே லீஃப் கண்டிப்பாக போடணும். இதுக்கு வந்து பே லீஃப் வந்து நார்மலாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து பலாக்கா பிரியாணி பண்ணாலும் இதுக்கு வந்து பே லீஃப் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து 1 கப் எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி. இந்த 1 கப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வரும். ஸோ இந்த 200 கிராமுக்கு நான் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை மிளகா ப்ளஸ் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். ஸோ பச்சை மிளகா நான் இதில் வந்து வாய்க்கறி போட்டிருக்கேன், மிளகாத்தூள் நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா பிரியாணி அப்படின்னாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி. இதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். பலாக்கா, இந்த பலாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டில் வந்து முழு காயாக இந்த மாதிரி ஒரு சின்ன காயை வாங்கி நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி ஆஃப் அளவுக்கு கட் பண்ணி இதை இந்த மாதிரி டைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி டைஸ் மாதிரி கட் பண்ணணும். இதில் வந்து மெயின் வந்து என்னென்னா ரொம்பவும் இது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இதை மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைஸில் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அரிசி இதெல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்முறை விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பிரியாணி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 தரம் வாஷ் பண்ணி இதை ஊற வச்சுருக்கேன். எப்படி அப்படின்னா ஒரு இது வந்து குறைஞ்சது 1/4 மணி நேரமாவது ஊறணும். இப்போ இந்த பிரியாணி அரிசி நான் அந்த ஒரு கிளாஸ் கப்பு எடுத்தேன் இல்லையா, அந்த கப்பால் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ எப்பயுமே நமக்கு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1.5 கப் வந்து தண்ணி ஊற்றணும். இதுதான் கணக்கு. ஸோ இது ஊற்றினீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் உங்களுக்கு செய்யும்போது காட்டுறேன் பாருங்கள்.
பலாக்காய் பிரியாணி ரெடி.